Okay. Thanks, Gauri. Yeah, we got about 18 people so far, including all of us actually. Let's see if people will join. First of all, welcome. வணக்கம் ராஜலட்சுமி, சுரேஷ் அண்ட் MacLoans Magesh அவங்களுக்கு வணக்கம். எங்களோட சவுத் தமிழ் சங்கம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி எங்களோட இந்த ஈவினிங் உங்களோட நாலேஜ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்ததுக்கு. மக்கள் எல்லாருக்கும் உங்களை எல்லாரையும் எங்களை சவுத் தமிழ் சங்கம் சார்பாக மனமாற வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த செஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியும் லோன்ஸ் சம்பந்தமா நம்ம எப்படி எல்லாம் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செஷனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தது. தென் சுரேஷ் அண்ட் ராஜலட்சுமி அண்ட் MacLoans அவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு ஒரு பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸா வந்தாங்க. பிளஸ் ஸோ திஸ் இஸ் அ கிரேட் டைம் டு ஸ்டார்ட் அந்த நாலேஜ் ஷேரிங் நம்மளுக்கு கொண்டு வர்றதுக்கு திஸ் இஸ் அ கிரேட் டைம்னு சொல்லி நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங், ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ளீஸ் ஸ்டே டில் த எண்ட் அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் சுரேஷ் அண்ட் ராஜலட்சுமி அவங்கள பத்தி அண்ட் MacLoans பத்தி. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னம்னா, அவங்கள நம்ம இங்க யூஎஸ்க்கு மேபி ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ கேம் வென் யூ கேம் டு யூஎஸ். அவங்களாம் ஒரு 30 years முன்னாடியே இங்க வந்து நமக்கு முன்னாடியே இங்க எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம மாஸ்டர்ஸ் படிக்க வந்தவங்க, அவங்க ஜாப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா வரணும்ன்றதுல நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எஸ்பெஷலி சுரேஷ் அண்ட் ராஜலட்சுமி அவங்க ரெண்டு பேரும் ஒரு 17-18 years இங்க யூஎஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினா LA ரீஜன்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அவங்கள ரெண்டு பேரும் எக்ஸ்பர்ட்ங்கிறத விட ரொம்ப நல்ல மனசு அவங்களுக்கு. பேசும்போதே ஒரு சந்தோஷமா பேசுவாங்க, ஒரு சிரிச்ச முகத்தோட எல்லாரு கூடயும் பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆசையா இருக்கும் அவங்களோட பேசுறதுக்கு அப்படிங்கிறது மட்டும். சோ ரொம்ப நல்ல டைப் ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிசினஸ்ல இருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நிறைய நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு இந்த பிசினஸை பத்தி. எங்க ரியல் எஸ்டேட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த லெவல்ல இருக்கு, எப்படி வாங்கலாம், ஒரு நெகோசியேஷன் எப்படி பண்றதுங்கிறதுல இருந்து, எப்படி ஆஃபர் கொடுக்கறதுல இருந்து ரொம்ப நம்ம இங்கேயே இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது நம்ம நினைச்சா எவ்வளவு பேர் நினைப்போம் அப்படிங்கிறது தெரியல. அது அப்படி போனாலும் கூட அவங்களுக்குலாம் இருக்கிற நாலேஜை விட கண்டிப்பா இவங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். அவங்களுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னம்னா மோர் தென் 18 years நினைக்கிறேன் அவங்களுக்கு. சோ லாங் இங்க LA ரீஜன்ல பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த நார்த் எண்ட்ல இருந்து வெலன்சியா சாண்டா கிளாரிட்ல இருந்து சவுத் எண்ட் இங்க மிசன் வேஜோ அந்த இர்வைன் தாண்டி சவுத் வரைக்கும் வெஸ்ட்ல ஐ மீன் அப்கோர்ஸ் நம்ம பீச் சிட்டிஸ்ல எல்லாத்தையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்பெஷலி சவுத் பே வந்து ரொம்ப அவங்களுக்கு அத்துப்படி. அது மட்டும் இல்லாம ஈஸ்ட்ல நீங்க போனீங்கன்னா ஆல் த வே டு அந்த கொரோனா ரிவர் சைடு ரீஜன் வரைக்குமே அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கு. எந்த ஏரியால என்ன, எப்படி பிரைஸ், எப்படி மார்க்கெட் இருக்கு, எப்படி ஆஃபரை க்ளோஸ் பண்றாங்க, எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பை இருக்கும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம்ஸ் எப்படி வாங்கலாம், இப்படி ஏகப்பட்ட நாலேஜ் அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும். நம்ம வி நீட் டு ஜஸ்ட் நம்மளோட கொஸ்டின்ஸை நம்ம த்ரோ பண்றது மூலியமா அவங்க கிட்ட இருந்து அந்த நாலேஜ் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வெல்கம் ராஜலட்சுமி அண்ட் சுரேஷ். அவங்களோட வெல்கம் சொல்லிட்டு நான் MacLoans அவர்கிட்டையும் இப்ப போறேன். அவரும் சும்மா இல்லைங்க, அவங்க இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சுரேஷ் அண்ட் MacLoans Magesh அவங்க ரெண்டு பேருமே ஐ திங்க் காலேஜ் மேட்னு நினைக்கிறேன் கரெக்ட்லி. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவரும் இங்க கிட்டத்தட்ட ஒரு 30 yearsக்கு மேல இங்க இருக்கிறாங்க. 30 yearsக்கு மேல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. லோன்ல வந்து லோன் ப்ராசஸிங்ல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்க. எஸ்பெஷலி பீங் அன் இந்தியன், பீங் எ தமிழியன், நம்ம ஊர்ல இருந்து மதுரை தேனி பக்கம் இருந்து இவங்கெல்லாம் வந்து இங்க அப்ப இருந்து செட்டில் ஆகி இவ்வளவு தூரம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட நம்ம கேட்கறது நம்மளோட வேவ் லென்த், நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. சோ அவங்க கிட்டையும் லோன் ஆப்ஷன்ஸ் போகும்போது பலவிதமான கொஸ்டின்ஸ் வரும். நம்ம டவுன் பேமெண்ட் போட வேண்டியதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மெயின் கண்டிப்பா. பிளஸ் எப்படி இப்ப இந்தியால இருந்து பணம் இங்க கொண்டு வர்றது, வைக்கிறது, நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படி கொண்டு வரலாம், இல்ல இங்க இருந்து இந்தியா கொண்டு போறதா, இல்ல அங்க இருந்து இங்க கொண்டு வர்றதா, பல இஷ்யூஸ் இருக்கும். இங்க சேவிங்ஸ்ல இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம், இல்ல உங்களோட 401k இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம், IRA இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டா கண்டிப்பா கேட்க கிடைக்குங்கிற லெவலுக்கு அவங்கள்ட்ட அவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எல்லாம்.
கண்டிப்பா கேளுங்க. அவங்களோட நாலேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கண்டிப்பா இருந்து கேட்டுட்டு உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க முடிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வெல்கம் இவங்களை பேச சொல்லி கூப்பிடுறேன். ராஜலட்சுமி அண்ட் சுரேஷ், ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட். எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. என் பேர் சுரேஷ், என் ஒய்ஃப் வந்து ராஜி. அவங்க வந்து நாங்க வந்து we live in LA more than 30 years. I think especially we already over 15 years we probably focus in South Bay and West Los Angeles area தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ market is changed after corona came. இப்போ பாத்தீங்கன்னா வந்து like a kind of totally changed from like 2019 to now. நீங்க வந்து like எப்படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கே நிறைய நீங்க ஆல்ரெடி வந்து நாலேஜுக்கு டெவலப் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் லைக் ப்ராபப்ளி மோஸ்ட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பையிங் ஹோம்ஸ். அதே மாதிரி வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க லொகேஷனை இது பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன குவாலிஃபை ஆகுன்னு சொல்லி லெண்டர் மேக் கிட்ட பேசுங்க. he will let you know exactly what you qualify. and நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, what is your affordability, அப்புறம் what is your process, and நீங்க எவ்வளவு டவுன் பேமெண்ட் போட முடியும், உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டைப் ஆஃப் உங்களுக்கு கம்மி வீட்டுக்கு பக்கத்துலயா, இல்லாட்டி சாரி ஒர்க்கிங் லொகேஷனுக்கு பக்கத்துல வீடு வேணுமா, இல்லாட்டி யூ வில் பி ரெடி டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து யூர் லிட்டில் ஃபிளெக்சிபிள், லிட்டில் கோயிங் அவுட் சைட், உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி மாதிரி போகலாமா, நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க. அதனால வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் லாட் ஆஃப் பீப்புள். நான் பாக்குறதுல வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இப்ப மார்க்கெட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி. என்னன்னா, எப்ப வேணா வந்து நீங்க அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் பை அ ஹோம். எப்ப வந்தாலும் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தா கூட எப்பயுமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஃபிளெக்சுவேட். யூ கேன் ரீஃபைனான்ஸ் ஆஃப்டர் சம் டைம். அண்ட் அகெயின் நீங்க வந்து லேட்டர் ஆன் வாங்கிக்கலாம் நினைச்சீங்கன்னா இட் வில் கீப் கோயிங் ஆக்சுவலி, ரைட்? நீங்க வந்து யுவர் கிட்ஸ் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி லிவிங் அண்ட் ஹவுஸ், ஓன் ஹவுஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இது எப்பயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து வாட் யூர் டூயிங் இஸ் லைக், நீங்க வாடகை பே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவரேஜ் எல்ஏ ஏரியாவில் வந்து வாடகை $2,500 வந்து people are paying up to $3,000, $4,000 a month. They're paying the rent. That means literally they're throwing out for 30,000 to ஒரு 50,000 வருஷத்துல வந்து they just throwing them out. இதே இது வந்து நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி பே பண்ணீங்கன்னா you will buy a home and you are paying your own mortgage. Literally இப்போ ரெண்ட் பண்ணீங்கன்னா you paying other people's mortgage. அது மாதிரி தான். ஆனா நீங்க வந்து என்னன்னா வந்து லைக் அதான் சொல்றேன்ல, நீங்க வாட் எவர் யுவர் அஃபோர்டபிலிட்டி ஆல்வேஸ் ஃபைண்ட் அ ஹோம் அரௌண்ட் LA ஏரியா. நாட் நெசசரிலி உங்களுக்கு வந்து இப்படித்தான் வீடு அப்படி இல்லை விட்டுட்டு உங்க வந்து யூ பி லிட்டில் ஃபிளெக்சிபிள். நீங்க லேட்டரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வீடா இருந்தா கூட வந்து ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா நீ ரீமாடல் கூட லேட்டரா பண்ணிருக்கலாம். என்ன நீங்க வந்து நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து கம்ப்ளீட்டடா ஃபினிஷ் பண்ண ஹோம் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து most people think that's what way, but என்னன்னா அதான் வந்து more competitive homes. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ஜாஸ்தி ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க லாஸ்ட் 2 or 3 years. ஏன்னா வந்து அவங்க பட் யூ கிரியேட் அ வேல்யூ, பை சம்திங், நீட் லிட்டில் ஒர்க். அது மாதிரி வந்து வாங்கி நானே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு லாஸ்ட் 10 yearsல வந்து மேபி மோர் தென் லைக் நாங்க வந்து 15-16 yearsக்கு மேல வெரி ஆக்டிவ் இன் LA ரியல் எஸ்டேட்ல. நாட் ஓன்லி ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் வீடு மட்டும் கிடையாது. ஐ ஆல்சோ பை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் மை எக்ஸிஸ்டிங் கிளையன்ஸுக்கு. ஒரு 3 யூனிட் அபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி 4 யூனிட் அபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கோவிட் வந்த அப்புறம் என்னாச்சுன்னா, நாங்கள் சவுத் பே, செரிட்டோஸ், அப்புறம் லைக் வெஸ்ட் சைட்ல இருந்து வேலி வரைக்கும் இருந்தது. நான் வந்து ராஜ் சொன்ன மாதிரி வி வில் ரீச் ஆல் த வே டு வெலன்சியா, ஆக்ஸ்நாட், கரோனா, ஈஸ்ட் வேல்ல இருந்து ஆரஞ்சு கவுண்டி. இப்போ வந்து ஈவன் ஐம் ஒர்க்கிங் வித் 3 different clients in San Diego. But that's what it is, because work from home நால வந்து they are little open to like moving around. But again is a reason also. கொஞ்சம் கிட்ஸ் குழந்தைக்கு யாராச்சும் காலேஜில் படிக்கிறாங்க, இல்லாட்டி அதுக்காக மூவ் பண்றாங்க. அந்த மாதிரி
செவரல் இது இருக்குது. பட் ஆனா என்னுடைய ஸ்ட்ராங் இது என்னன்னா, இஃப் யூ அஃபோர்ட் யூ கேன் பை அ ஹோம் எனி டைம். You always like again people will confuse talking to friends and all, but நீங்க வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மார்கேஜ் லைக் மேக் கிட்ட கேளுங்க உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி. நீங்க அதை பதிஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கிட்ட கான்ஃபிடென்ட். அதே மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்ப என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா ஓவர் த இயர்ஸ் வந்து வி ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள் பிகம் வெல்தி, ரியல் எஸ்டேட் வெல்த். இப்போ இங்க நம்ம 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 ஒரு 70-75% வந்து நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகால இருந்தவங்க, கேரளால இருந்து தான் நான் வந்து வீடு இங்க வித்துருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் மை ஃபைனான்ஸ் இஸ் டன் பை மேக். உங்களுக்கு தெரியும் வந்து கிவ் அ கிரியேட்டிவ் லைக் ஃபினான்சிங் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்றது எல்லாத்தையுமே வந்து மேக் வில் எக்ஸ்பிளைன் டு யூ. அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன மாதிரி வீடு வேணும் அதை வந்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. நம்ம அப்புறம் வந்து அஃபோர்டபிலிட்டி, பேமெண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா வந்து யூ வில் பி கம் அப் வித் அன் ஐடியா. பட் அஃபோர்ட் பண்றப்ப ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு ஹோல்ட். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 மாசத்துல வந்து இது வெண்ட் அப். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஐம் லூசிங் அவுட் திஸ் வீக் இட்ஸ் ஆல் 4 different offers. தட் மீன் இமேஜின் அவ்வளவு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஸ்டில் லைக் பீப்புள் you can buy a home like somewhere like $3,500 to $4,500 a month பேமெண்ட்டுக்கு வந்து LA அரௌண்ட்ல வந்து you can buy a home. அதான் நீங்க அதான் சொல்றேன், ரெண்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி பே பண்றீங்க. அதே மாதிரி வந்து நீங்க உங்க டாக்ஸ் கன்சல்டன்ட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன டாக்ஸ் டிடக்ஷன் சொல்லி. இப்போ நான் வந்து அக்கௌண்டன்ட் கிடையாது. அக்கௌண்டன்ட் வில் எக்ஸ்பிளைன் டு யூ வாட் தி பெனிஃபிட், நீங்க என்ன டிடெக்ட் பண்ண முடியும் சொல்லி. தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் யூ வில் கெட் அ நாலேஜ். பட் பி ஓப்பனா இருங்க. ஓப்பனா இருங்கன்னா தைரியமா வந்து இஃப் யூ அஃபோர்டபுள், நீங்க ஜாப் வச்சிருக்கீங்க, நல்லா இது பண்ணிருக்கீங்கன்னா யூ வில் பை அ ஹோம். இது நத்திங் ராங். ஏன்னா இது ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் 30-40 இயர்ஸ்ல மினிமம் 5% இன்க்ரீஸ் இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது அமெரிக்கால ரியல் எஸ்டேட் மார்க்கெட். இட் இஸ் ஸ்லோ டவுன் லிட்டில் பிட், பட் இட்ஸ் ஆல்வேஸ் கம் பேக். நீங்க நினைச்சு பாருங்க, 2007-8ல வந்து like real estate is collapsed, but collapse means they lending practice or people are buying like without any down payment. Today I don't think you have to come up with a decent down payment. Got to be solid W2 இருந்தா தான் வந்து இப்ப வீடு வாங்க முடியும். வெரி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ். இப்ப அதனால வந்து இஸ் ஃபெயிலியர் இஸ் வெரி மினிமல் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா பீப்புள் கம் பேக் என்கிட்ட கேட்கறாங்க, ஏன்னா 2008ல வந்து எப்படி பட்டுச்சு என்னங்க அப்ப பட்டுச்சுன்னு என்னன்னா பீப்புள் அஃபோர்ட் ஒன்லி $500,000 தான் அஃபோர்ட் பண்றவங்களுக்கு வந்து அப்ப எந்த டவுன் பேமெண்ட் போடாம $1 million வீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சப்ரைம்னு சொல்லி உங்களுக்கு எடுத்த உடனே $2,000 வந்து $1 million வீட்டுல உட்கார வச்சுட்டு உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு $7,000 பேமெண்ட் வந்ததுனால they just walked away. இப்போ வந்து நோ வே டு டூ அந்த இது மாதிரி எல்லாம். இப்போ வந்து வெரி சாலிட் டவுன் பேமெண்ட், நல்ல இன்கம் பேக்ரவுண்ட் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து வெரி வெரி லிமிட்டட் இன்வென்டரிங்க லாஸ்ட் 2 இயர்ஸா. நீங்க வந்து the homes are like lot of people are looking, but it's very limited homes only coming and going. Even I don't think எனக்கு இப்போ வந்து 4+ மேல இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து வெரி காம்படிட்டிவ் தான். நானும் I'm talking to the agent, we are at an offer today also getting a multiple offers for every home comes. இதுல வந்து ஒரு சின்ன சினாரியோ சொல்றேன். Just we lost one home in San Diego. Very very surprised. Even the buyer also surprised. He came up with a all cash offer. Somebody beat us $75,000 ஜாஸ்தி போட்டு. இதுவும் இது also $1.625 million cash offer. 1000 square foot வீடு தான், அதையும் பார்த்துக்கோங்க. அது even myself also very surprised actually. நாங்களும் வந்து அது எந்த கண்டிஜென்சியும் கிடையாது. That means we put an offer as is, no loan, no appraisal, nothing. We will close it within like 10 days. அதுக்கும் somebody came up with 75,000 more than us, means it's kind of you know the market, right? We didn't get it. எனக்கு வந்து Thursday only they let us know, and that's what the market. In one more scenario, same thing as up in Valencia. I thought we will get it like அதே மாதிரி வந்து very solid buyer. We went and we put like a decently like $30,000 more than the asking. Yesterday they didn't even counter us, because they just
accepted as an offer. That's what I'm getting. That's what I'm hearing. Even though நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிருச்சு, ப்ராப்பர்ட்டி விலை கம்மியாயிருமான்னு சொல்லி. அது வந்து நோ வே டு ஹேப்பன், பிகாஸ் இட் வில் பி காம்படிட்டிவ். ஏன்னா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ டாரன்ஸ் எடுத்துக்கோங்க. டாரன்ஸில் இருக்கிற ஜிப்கோல எல்லாம் பார்த்தீங்கன்னா, the several people are looking, but how many homes are coming to the market பார்த்தீங்கன்னா very limited. இதே மாதிரி தான் எவ்ரி சிட்டி இன் ப்ராபப்ளி கலிஃபோர்னியா, மேபி ஆல் ஓவர் த நேஷன், தட்ஸ் வாட் ஹேப்பனிங். அதனால நீங்க எந்த ஹெல்ப் இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிக்கோங்க உங்களுக்கு. சரி, நம்ம வந்து இவ்வளவு 4-5 years அங்கே இருக்கிறோம், வீடு வந்து திங்க் பண்ணல, நம்ம கட்டாயமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சுன்னா, சீரியஸ்லி கிவ் அஸ் அ கால். ஃபினான்ஸுக்கு வந்து மேக் கிட்ட கேளுங்க. இப்போ ஐம் நாட் அ ஃபினான்ஸ் கை. மேக் வில் பி டெஃபினெட்லி வில் கைடு என்ன பண்றதுன்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி நான் சொல்றேன், நம்ம இதுலயே வந்து நான் சொல்றேன், நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல வந்து ஒரு வீடு வாங்கிக்கணுங்கலாம் இன்னைக்கு 5-6 வீடு வச்சிருக்காங்க. They are very very now they learn even the beginning. எல்லாருமே தான் இப்போ என்னை மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் யூ லிட்டில் ஒரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. யூ வில் லேர்ன் த ப்ராசஸ். ஏன்னா நீங்க வந்து உங்க அஃபோர்டபிலிட்டிக்காக அந்த லெவலுக்கு தான் நீங்க வந்து அஃபோர்டபிள் லெவலுக்கு தான் நீங்க போக போறீங்க. அதனால வந்து யூ வில் பி லைக் பி கான்ஃபிடென்டா இருங்க. இன்னும் வந்து அஃப்கோர்ஸ் நீங்க வந்து உங்க வேலை, நீங்க இங்கதான் இருக்க போறீங்க, எல்லாத்தையும் வந்து யூ ஹேவ் டு திங்க் ஆல்சோ. அதே மாதிரி சின்ன வீடை வாங்கினீங்களா கூட அதை லேட்டரா நீங்க வந்து வாடகைக்கு விட்டுட்டு நீங்க பை பிகர் ஹோம் டு. இட்ஸ் ஆல்வேஸ் எல்ஏ ஏரியா, லைக் சான் டியேகோ ஏரியா, ஈவன் wherever you living, Southern California is a good rental market. உங்களுக்கே தெரியும். even if you're reaching outside also getting expensive too. அதனால வந்து ஓப்பன் மைண்டா இருங்க. எது கொஸ்டின் இருந்தாலும் எனக்கோ ராஜிக்கோ இல்லாட்டி ஃபினான்ஸ் மேக்குக்கோ ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ஹெல்ப். எனி பர்சனல் கொஸ்டின் இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, கேளுங்க, சொல்றோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து நாங்கள் 30 வருஷமா இடையில தான் இருக்கிறேன். அதனால வந்து ஐ நோ மார்க்கெட் வெரி வெல், எஸ்பெஷலி லைக் இந்த கரண்ட் ஒரு 2 years 2.5 yearsல வந்து ஐ சோல்டு, யூ டெல் மீ த ஏரியா, ஐ சோல்டு ஹோம்ஸ் தேர். அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா we learn lot of things, even I went up to East Vale, like Riverside வரைக்கும் போயிட்டோம். ஆரஞ்சு கோட்டியில ரிவைன் மிஷன் வியாகோ, அதை விட்டுட்டீங்க நீங்க ஆக்ஷன் ஆட்டு இந்த பக்கம் டூ ஃபார் ஆக்சுவலி. 1000 Oaks, சிமி வேலி, இந்த சைடு இது இப்போ வேலி பக்கம் போனீங்கன்னா லைக் வேலியில் அஃப்கோர்ஸ் எல்லா சிட்டிலையும் ஐ சோல்டு ஹோம். வெலன்சியால, கெனியன் கண்ட்ரி, சாகஸ், அந்த ஏரியாலையும். அகெயின் சவுத் பே தான் எங்க ஆஃபீஸே முதல்ல இருந்து எங்களுக்கு டாரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அகெயின் வெஸ்ட் எல்ஏ தான் எங்களுக்கு பிகினிங், லைக் வெஸ்ட் எல்ஏ எங்க மெயின் மார்க்கெட் முதல்ல. இப்போ அஃப்கோர்ஸ் வி செல் ஆல் த டைம் இன் வெஸ்ட் எல்ஏ. ஸோ கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் பார்ட் ஆஃப் எல்ஏ ஏரியால. பட் we are not getting a home even West LA to my clients because of multiple offers happening. அதனால சொல்றேன், பட் இப்போ நீங்க வந்து ரெடின்னு சொன்னா you will start the process, buy a home. அதான் சொல்றேன், நீங்க உங்க அஃபோர்டபிலிட்டி லெவலுக்கு. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் இந்த ராஜி கொஞ்சம் பேசுவாங்க. So as a realtor, as a well-wisher, என்னோட அட்வைஸ் என்னன்னா வந்து, if you have affordability, definitely you will buy a home. Don't worry about மத்த additional factors or outside factors, because owning a home ownership is a very huge dream in இங்க. ஏன்னா நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் பில்ட் யுவர் எக்விட்டி. ஏன்னா நாங்க வந்து கிளைண்ட்டுங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பே பண்றதுக்கு அவ்வளவு பயந்தாங்க சில கிளைண்ட் எல்லாம். நான் பே பண்ணிடுவேனா இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ். நாங்க வந்து புஷ் பண்ணல, பட் எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும், ஓகே சொன்னாங்க ஒரு நம்பர், அதுக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வந்தா ஓகே நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி வாங்கி கொடுத்தவங்க எல்லாம் 3 வீடு 4 வீடு, ஒரு கிளைண்ட் 5 வீடு வச்சிருக்காங்க. Because when you buy early, you can build an equity, then there's a leverage for you. Okay, அதுல இருந்து உங்களுக்கு இல்ல வேற எக்விட்டி எடுத்து டவுன் பேமெண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு போட்டு திருப்பி அதுல ஸ்டார்ட் லைக் ஸ்டேட்டஸ் என்ன சொல்றதுன்னா 5 to 6% every year ஹோம் இஸ் லைக் அப்ரைசிங். ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு வந்து உங்க அஃபோர்டபிலிட்டி நம்பர்ஸ் தான். ஓகே, இஃப் யூ ஹேவ் அஃபோர்டபிலிட்டி, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஃபர்ஸ்ட் டிசைட் டு பை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எங்களை ஃபோன் பண்ணுங்க, டிசைட் டு பைனா ஃபோன் பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு. அப்புறம் செக்யூர் ஃபைனான்சிங் மேக்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. ஓகே, ப்ரீ குவாலிஃபிகேஷனுக்கு அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து ஃபைண்ட் யுவர் ஹோம், நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு வந்து ஃபைண்ட் ரைட் ஹோம். அது மாதிரி ரைட் ஹோம்னா 100% என்ன சொல்றது ட்ரீம் ஹோம்ஸ் நாட் அவைலபிள், அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு அதான் சேலஞ்சிங்.
எல்லாம் ஃபினிஷ் பண்ணிருக்கணும், இவ்வளவு பெருசா இருக்கணும், இத்தனை பெட்ரூம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் வந்து எது இருந்தாலும் எடுத்துக்கங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, செகண்ட் ஹோம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீம் ஹோம் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் வந்து இன்வெஸ்ட்மெண்டா வச்சுட்டு செகண்ட் ஹோம் போனவங்க எல்லாம் இருக்காங்க என் கிளைண்ட்டுங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஹோமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காருங்க. ஸோ அதனால வந்து தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் வந்து நல்ல ரைட் ஹோம் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆஃபர் எழுதலாம். அப்போ உங்க கூடயே வந்து வாட் இஸ் யுவர் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு உங்க எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸீட் பண்ணி அந்த ஆஃபர் எழுதுனதுக்கு அப்புறம் we negotiate behalf of you, then closing. Okay, we will guide you each and every step. We are here with you. அவ்வளவுதான். then you are going to be in a right home. So அதனால வந்து we'll request you as a well wisher, as a realtor, please decide to buy if your affordability is there. என்ன அதுக்கப்புறம் வந்து ஃபோன் அடிங்க எங்களுக்கு. we are here to help you. Thank you everyone for giving this opportunity. Give us Mac, you can start. Yeah, Mac will take care of the financing. Raj, yeah, thank you. Thank you. நமஸ்காரம் எல்லாருக்கும். வணக்கம். கேக்குது. ப்ளீஸ் ப்ரோசீட். Thank you. நமஸ்காரம் எல்லாருக்கும். வீடியோ வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ முதலில் மேக்லன்ஸ் கேபிட்டல் சார்பாகவும் சுரேஷன் ராஜலட்சுமி சார்பாகவும் அனைவரும் நலமாகவும் செழிப்பாகவும் நல்ல உறவுகளுடன் பல வருடம் மகிழ்ச்சியாக இருக்க கடவுளை பிரார்த்தித்து எங்களது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை, அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வெபினார் ஆர்கனைஸ் செய்த அனைத்து வாலண்டியர்ஸ்களுக்கும் எங்களுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்னுடைய பேர் மகேஷ் லொகாண்டா. நான் மேக் என்று சொன்னா போதும் நீங்க. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் மை திங். எல்லாரும் நினைக்கிறீங்க இப்போ என்ன இந்த மார்க்கெட்ல வீடு வாங்கலாமா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கே. ராஜ், ஐ எம் நாட் கெட்டிங் தி பிக்சர். மேக், நீங்க பேசும்போது உங்க பிக்சர் ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கு. Okay. Yeah, your audio is clear and your video is coming up when you talk. That's okay. Yeah, I'll keep going then. All right. So when you are trying to buy a house, thinking about buying a house, first thing you need to find out how much you get the pre-approval. Pre-approvalன்றது வந்து எவ்வளவுக்கு வந்து உங்களோட இன்கம்ல வந்து நீங்க வந்து வீடு வாங்க முடியும் என்றது வந்து வந்து கண்டுபிடிச்சுக்கணும். வீடு நீங்க வாங்கணும்னு நினைச்சு உடனே வேலை அது பண்ற வேண்டியது. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீ அப்ரூவல் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அஃபோர்டபிலிட்டி. நீங்க ப்ரீ அப்ரூவல் வந்து உங்களோட இன்கம் வந்து 10,000 இருக்கு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் வர்றேன். ஏன்னா நிறைய இது வந்து சுரேஷ் கவர் பண்ணிட்டால, அதனால வந்து ஐம் நாட் கோயிங் டு கெட் இன்டு சர்டன் அதர் டீடைல்ஸ். ஐம் ஸ்ட்ரைட் ஜம்பிங் இன்டு தி நம்பர்ஸ், எப்படி நீங்களா கால்குலேட் பண்றதுன்றது. சரியா? ஸோ 10,000 வருமானம் பண்றீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி நார்மல் கைட்லைன்ஸ்ல வந்து 50% வரைக்கும் டிடிஐ சொல்றது, டெட் டு இன்கம். ஸோ $5,000 வரைக்கும் நீங்க வந்து கிராஸ் இன்கம் சொல்றேன். 10,000க்கு கிராஸ் இன்கம். ஸோ 10,000 கிராஸ் இன்கம் அண்ட் 5,000 வரைக்கும் நீங்க வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ அது என்னன்னா உங்களோட மார்ட்கேஜ்ன்றது வந்து there are 4 items plus homeowners association. 4 items என்னதுன்னா பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ். அண்ட் தென் நீங்க வந்து 20% கம்மியா போட்டீங்கன்னா அங்கே ஒரு இது பிஎம்ஐன்னு ஒன்று வரும், பிரைவேட் மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ்ன்னு ஒன்று வரும். ஒரு சில இதுல வந்து நாங்க அதை எடுக்கவும் முடியும். அது வந்து பர்சனலா ஒருத்தருக்கு வந்து ஜென்ரலா வந்து நீங்க உங்களுடைய ஸ்பெசிபிக் ஐட்டம் வரும்போது நம்ம வில் டிஸ்கஸ் அபவுட் தட், எப்படி வந்து அதை எடுக்கலாம்ன்றத. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் கம்ஸ் வித் தட் பிஃபோர் 30% 20% டவுன் பேமெண்ட் போடலைன்னா. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ pre-approval amount is different from affordability. So ஒரு வீடு வாங்குறோம்னா வீடு வாங்கிட்டு அதுல வந்து நம்ம வந்து நல்ல மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்களோட கேஷ் ஃப்ளோ வச்சுக்கிறோம் எப்பவுமே. ஸோ நீங்க $5,000 வந்து 10,000 வருமானம் பண்றோம், 5,000 வரைக்கும் அப்ரூவல் இருக்கு, எனக்கு 5,000க்கு வரைக்கும் நம்ம வீடை வாங்கிடுவோம் சொன்னீங்கன்னா அப்புறம் மிச்சம் இருக்கிற காசுல எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது? இதெல்லாம் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பேசுறேன்.
எனக்கு மட்டும் இல்ல, பல நூற்றுக்கணக்கான லோன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து எப்படி எப்படி இருக்காங்க, என்னென்ன ஆகுதுன்றதை பார்த்துட்டு அட்வைஸ் பண்றது, அதுல தான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம். ஸோ அஃபோர்டபிலிட்டி, அது டோட்டல் மேக்சிமம் எனக்கு இதுக்கு மேல போக வேண்டாம்னு சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டாலர் அமௌண்ட்டை செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, அந்த லெவல்ல வச்சுக்கிட்டு எந்த சிட்டியை பிக்கப் பண்ணிட்டு அடுத்த வேலை ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஒரு ரியல்டரை பாருங்க. அந்த ரியல்டர் வந்து நம்ம சுரேஷ் ராஜலட்சுமி அவங்க இருக்காங்க. அவங்க ரியல்டர்னும் போது ஒரு ரியல்டர்னு சொல்றேன்னா, நீங்க வந்து பாக்குற ரியல்டர் வந்து அவங்களால வந்து உங்களுக்காண்டி அவங்க வந்து உங்களை இப்ப இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு உங்களை எஸ்ப்ரோக்குள்ள கூட்டு போக முடியுமா, அப்படி கூட்டு போன பிறகு அதை நெகோசியேட் பண்ணி கூட்டு போக முடியுமா, அதுக்கு யார் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது I have a lot of experience with Suresh and Raji. So அவங்க வந்து I have seen that எவ்வளவு aggressive வந்து அவங்க they can get you in. So I'll suggest you like அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க, ரியல் எஸ்டேட் பார்ட் ஆஃப் இட். சரியா? ஸோ நவ் தி அதர் கொஸ்டின் எல்லாரும் சரி, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிட்டே இருக்கு, என்ன ஆக போகுது தெரியுங்களா, விலையெல்லாம் குறைய ஆரம்பிக்குன்னு நினைக்கிறாங்களே, சொல்றாங்களேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்னன்னா, இயர் 2022க்கு என்ஏஆர் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ரியல்டர்ல வந்து எக்கானமிஸ்ட் பேசியிருக்கும் போது இப்ப சொல்றாங்க 4% வந்து ஆவரேஜா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் தி இயர் 2022. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்ட்டு பயந்துட்டு சைட்ல இருக்க தேவையில்லை. when you are buying a home, it's to live. You are buying to live. Basically உங்களுக்காண்டி வாங்குறீங்க. Always real estate is a long-term investment. Remember, real estate is a long-term investment. So அதே மனத்துல நினைச்சிட்டு நீங்க வாங்கினீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சரி, அந்த கணக்கு பண்ணி பார்த்தா நீங்க பிளஸ்ல தான் வருவீங்க லாங் டேர்ம்ல. ஸோ வாங்குறீங்கன்னா ரொம்ப வருஷம் இருக்குதுன்றத மனசு வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ வாங்குறவங்க இம்மீடியட்டா நீங்க வாங்கன்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வாங்குறீங்களோ you're going to catch up that 4%. Again, it all depends on the market condition. For NAR economist சொல்றது வச்சு நான் சொல்றேன் இப்போ. So other thing வந்து என்னன்னா, as a lender, I've been doing it for about 34 years. I'm sorry, 34 years இங்க இருக்கேன். But I'm doing lending for the past about 23 years. So I'm a private money lender as well. Up to 1 million வரைக்கும் வந்து I can underwrite it and I can write it. Private money lender வந்து is not a பேங்க் லோன் கிடையாது. இது வந்து பிரைவேட்டா நாங்க லெண்ட் பண்றது. ஸோ this doesn't work for everybody. Certain situationsல இது ஃபிட் ஆகும். There's another thing, if you are a self-employed, I don't know இந்த குரூப்ல எத்தனை பேர் வந்து பிசினஸ்ல இருக்காங்கன்னு தெரியாது. So if you are a self-employed and நீங்க நிறைய business tax write-off எல்லாம் பண்றீங்கன்னா, please do talk to me. There are so many ways you can buy the property. That's other thing. And as well, இப்போதைக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த வருஷம் மட்டும் 5 தடவை ஃபெட் வந்து ஏத்த போறாங்க, which is like prime rate வந்து 3.25 இருந்தது ஆரம்பத்துல, இப்போ 3.5 இருக்கு. ஸோ இன்னொரு 5 தடவை, மொத்தம் 6 தடவை இந்த இயர் ஏற்றுறதுக்காக இருந்தாங்க. இப்போ ஒரு தடவை பண்ணியாச்சு, இன்னும் 5 தடவை. ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு, குறையறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்னா யோசிக்காம எவ்வளவு சீக்கிரமா வாங்கணுமோ வாங்கி முடிங்க. As I said, like real estate is a long-term investment. You just have to sit tight on it. So long-term, you are going to be gaining out of it. With that said, I will stop right here, and I would like to take questions so that we can answer. If it is real estate questions, Suresh will answer. For mortgage questions, I'll answer for you. ஹலோங்க மேக், ராஜி அண்ட் சுரேஷ், வணக்கங்க. நான் வருண் பேசுகிறேங்க. ஸோ இப்போ ப்ரீ ஆத்தரைசேஷன் ப்ரீ அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அது வேலிடிட்டி இருக்குங்க?
ஸோ இது என்னோட கொஸ்டின். இது மகேஷ் பேசுறேங்க. நான் MacLoans Capital இருந்து 120 நாளுங்க. இட்ஸ் குட் ஃபார் 120 days. இப்போ 120th டே இப்போ நீங்க இன்னைக்கு வாங்குறீங்கன்னா ப்ரீ அப்ரூவல் 120 நாள் அது வந்து எக்ஸ்பயர் ஆகும். நீங்க வந்து 90வது நாள் வந்து நீங்க எஸ்க்ரோக்குள்ள போறீங்க. 120வது நாளுக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் குட். அந்த ப்ரீ அப்ரூவல் வச்சுட்டே முடிச்சிடலாம். அந்த நாள் முடியல அப்படின்னா ஒரு நாள் கூட போனாலும் அந்த 121வது நாள் கிரெடிட் ரிப்போர்ட்டை மறுபடியும் ரன் பண்ணணும் நாங்க. ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கிரெடிட் அது ஹார்ட் ஹிட் ஆகும் இல்லையா? இப்போ நீங்க கிரெடிட் ரன் பண்ணும்போது அந்த அது வந்து எவ்வளோ நாள் அந்த இப்போ மறுபடியும் அகெயின் ரன் பண்றீங்க அப்படின்னா 2 தடவை ஹிட் ஆகாது இல்லையா? அது அந்த அந்த கிரேஸ் பீரியட் எவ்வளோ? ஸோ கிரெடிட் ரிப்போர்ட் வந்து இப்போ நீங்க ப்ரீ அப்ரூவல்னு கேட்டும்போது இது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தர்றேன். When you are getting a pre-approval with your lender, that is good for 120 days. Now, first 14 days, ஒரே காரணத்துக்காக, that is மார்ட்கேஜ் மட்டும் 10 தடவை நீங்க ரன் பண்ணாலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து வெரி ஸ்லைட்லி தான் மாறுபடும். இது அந்த கிரெடிட் ஹார்ட் ஹிட். இப்போ மார்ட்கேஜுக்கு இன்னைக்கு வாங்குறீங்க, ஒரு கிரெடிட் ரிப்போர்ட் ஓட்டிட்டீங்க. அடுத்த நாள் போய் ஒரு காருக்கு வாங்குறீங்க. நீங்க கார் வாங்குறீங்களே இல்லையோ தட்ஸ் வேற சமாச்சாரம். அந்த கிரெடிட் ரிப்போர்ட் வந்து சும்மா எனிதிங். ஈவன் நீங்க இப்போ ஹோம் டிப்போ போறீங்க, இல்ல பெஸ்ட் பைஸ் போறீங்க, 12 months ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, லெட்ஸ் ரன் த கிரெடிட் ரிப்போர்ட், லெட் மீ டேக் தட் அப்படின்னு ஓட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி பல வித ரீசனுக்காண்டி நீங்க ஒரு 4-5 தடவை கிரெடிட் ரிப்போர்ட் ஓட்டுனீங்கன்னா உங்க கிரெடிட் ரிப்போர்ட் ரொம்ப கம்மியாகி போயிடும். உங்க கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாகி போயிடும். ஓகே ஓகே ஓகே, புரியுதா? மார்ட்கேஜுக்கு மட்டும் 2 weeksல நீங்க எத்தனை நாள் ஓட்டலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த ப்ரீ அப்ரூவல் வந்து W2 பேஸ் பண்ணியா, இல்ல டாக்ஸ் ஃபைல் பண்ணது பேஸ் பண்ணியா, இல்ல ஆர் இட் கேன் பி பேஸ்ட் அப் பேஸ் பண்ணியா? ஸோ ப்ரீ அப்ரூவல் வந்து எப்படின்னா as if the way how we do the pre-approval, உங்களுக்கு எப்படி பண்றோம்னா நாங்க அண்டர்ரைட் பண்றோம். அண்டர்ரைட் மீன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் மட்டும் கிடையாது, அது மற்றபடி இப்போ நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா என்னென்ன பண்ணுவோமோ எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பேஸ்ட் ஆன் யுவர் கொஸ்டின்ல வந்து உங்க எல்லாமே வேண்டியது இருக்கு. W2 2 வருஷத்துக்கு, and then 30 days of pay stub, recent pay stub, 2 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் if you are a first time buyer. So இல்லங்க, இது வந்து மோர் சோ எது வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி வந்து குவாலிஃபை பண்ணும்? That's it, like in your 30 days pay stubs and W2s. ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையருக்கு இப்போ இந்த கலிஃபோர்னியா ரீஜன்ல வந்து ஏதாச்சும் ஃபெடரல் பெனிஃபிட்ஸ் இருக்காங்க, ஃபெடரல் ஸ்டேட் பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. அது வந்து எந்த பிரைஸ் வரைக்கும் அது அப்ளை ஆகும்? So there are several loan programs, depends on. So let me start with this one. Conventional start ஆகுறது வந்து 647-200 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வந்து 647-201ல இருந்து 947-500 வரைக்கும் வந்து that is high balance சொல்றது. Now depends on your income and property என்ன வாங்குறீங்க பொறுத்து அது மாறுபடும். ஸோ உங்களோட கொஸ்டின் வந்து அஃபோர்டபிலிட்டின்னு வரும்போது தெர் ஆர் சர்டன் இன்கம் வந்து LA கவுண்டிக்கு ஒரு சில இன்கம் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு சில ப்ரோக்ராம்குள்ள போகும். சரியா? ஒரு சிலது வந்து இட்ஸ் ஆல் ஸ்பெசிபிக் கொஸ்டின். இப்போ உங்கது வந்து கரெக்டா உங்கது பார்க்கணும்னா we have to run everything scenario and then I can tell you okay, you can go up to this is the program you're going to go into. ஆனா ஜெனரிக்கா பேசும்போது 30-year mortgage என்பது conventional 647-200, that's what maximum you can go, basic stuff. அதுக்கப்புறம் வந்து மேல போயிட்டே இருக்கும், எவ்வளவு நாள் போகலாம். அந்த 641 அப்படிங்கிறது வந்து அந்த லோன் அமௌண்ட் இல்லையாங்க? ஸோ ஹவுஸ் உடைய பிரைஸ் வந்து கேன் பி மோர் இல்லையாங்க? நம்ம டவுன் பேமெண்ட் போட்டுட்டு அது we can afford a higher home if possible இல்லையாங்க? That is correct. Okay. Thank you. If somebody else would like to ask more questions. யோசிச்சு சொல்லுங்க, அடுத்து மேற்கொண்டு என்ன நினைக்கிறவங்க கேட்டு கொஸ்டின் கேளுங்க. I'll be happy to answer.
Okay. வேற ஏதாச்சும் கொஸ்டின் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. Hi, Raji, Suresh, and Hi, Sushmita. Mac, Hi. Mahesh, Sushmita here. Um, Hi. this is a question for Mac. Yeah. So, நீங்க வந்து private lender னு சொன்னீங்க. Is that Yeah. the same as hard money lending? If so, what is the current interest rate? So it depends, where you fit in. So hard money, private money lender, but see, there are other than the regular loans, the next level is like we call it as non-QAM, which is like non-qualified mortgage. Qualified mortgage என்றது வந்து இந்த conventional, non-conventional, இது high balance அந்ததுக்குள்ள போய் Fannie Freddie அந்த மாதிரில போயிடுது. அதுல இதே இது வந்து அடுத்த லெவல் வந்து போர்ட்ஃபோலியோ லெண்டிங் சொல்றது. அது என்னன்னா நான் குவாலிஃபைட் மார்ட்கேஜ். அடுத்து அது வந்து நெக்ஸ்ட் லெவல். அந்த இதுலயும் வந்து குவாலிஃபை ஆகலைன்னா then we try to see if you fit into the FHA. FHAயும் ஃபிட் ஆகலைன்னா then அந்த மூணும் காணான்னா then we go to private money if you can afford it. So here's what it is. That starts from 7.5%, 7.5 and up. 7.5 மேல. Okay, thank you. சரியா? மினிமம் வந்து 7.5 ஸ்டார்ட் ஆகும். It depends on where you fit in, it goes up. சரிங்களா? இப்போ ஒன் மோர் கொஸ்டின். இப்போ வந்து வீடு வாங்கறதுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லைக் எவ்வளோ நாளைக்குள்ள அது வாங்கணும்? ஸோ யூஸ்வலி லைக் இப்போ வீடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையாங்க, லைக் 6 months or 4 months or அது வந்து எவ்வளோ ரீசனபிளா வந்து அக்செப்டபிள்? ஸோ ஒரு எனிபடி எஸ்பெஷலி லைக் ராஜி அண்ட் சுரேஷ், நீங்க ரெடின்னு வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, நான் அவங்களோட பார்த்துருக்கேன். உள்ள வந்ததுல இருந்து வித்தின் about 30 to 45 daysல அவங்களை உள்ள இறக்கிடுவாங்க. எஸ்கோரக்குள்ள கூட்டு போயிடுவாங்க. The reason is like you have to be ready to buy the house. புரியுதுங்களா? நீங்க ரெடினா அவங்க ரெடி. இது பேசிக்கலி நான் வந்து I will be closing the loans. இப்போ வந்து currently 17 days average we are closing the loans. சரியா? இல்ல இப்ப பொதுவா வந்து இப்ப பார்த்துட்டே இருப்போங்க, நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி வராது. ஸோ அது வந்து எவ்வளோ யூஸ்வலா வந்து லைக் ஸோ பிகாஸ் ரியல்டர் இப்போ ராஜி சுரேஷ் அவங்க வந்து they gonna spend the time இல்லையா? ஸோ they can't spend the time continuously for with one person இல்லையா? ஸோ reasonable expectation வந்து எவ்வளோ? I can answer that question. Yeah. So எப்பயுமே buyers வந்து இப்போ my past experience சொல்றேன், last 17 years 30 days buyer, type A buyer, type B buyer, type C buyer னு கொஞ்சம் categories இருக்கு. So A னா within 30 days they'll buy, B வந்து within 60 days, C within 90 days. So other pipeline looky loose அப்படிதான் பார்க்கணும். So if you want to buy, if you decide to buy, என்ன மாதிரி வேணும் அதான் வந்து buyer consultation. நாங்க வந்து உங்க கூட உட்காருவோம், உங்களை வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், கேட்டு ஃபைனலி we figure it out, you ready to move, what kind of house, where to buy, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா it's easy to navigate through. So my answer to question is, if really want to buy 30 to 90 days, that range, that's what we experience in our but இப்பெல்லாம் வந்து that is what the answer to you. Also Varun, என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து obviously the house have to not necessarily நம்ம ஆஃபர் போட்டே இருக்கிறோம். இப்போ வந்து கிடைக்கிறது வந்து is not easy. இப்ப challenging time. ஏன்னா it is like every other thing. I thought it's going to be little like a slowdown after the interest rate went up this month, but it's not. Everywhere we are like today, this week, I surprised we're losing very strong offers. அப்படின்னா there is a people are not bother about any interest or anything, they still coming very high, like aggressive offers. அதான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து not a certain, நான் வந்து geographically வந்து வேற லொகேஷன் சொல்றேன், totally different. எல்லாமே we've been like rejected. That's what I'm saying. Not even counted. It means somebody offer been taken. அதனால நம்ம we have to keep looking. நான் வந்து எப்படின்னா வந்து we are getting for a people, is a buyer as long as serious we are getting homes. அதான் சொல்றேன்ல,
it is always, you know, you have to be same like நீங்க எவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறீங்களோ அவ்வளவு அக்ரெசிவ் வந்து we are also keep looking to. அது ஒரு செட் டைம் கிடையாது. உங்களுக்கு 1 மாசத்துல கிடைக்கலாம், உங்களுக்கு 2-3 மாசம் கூட ஆகலாம், இல்ல 4 months கூட ஆகலாம். பட் Yeah, I want to add on that. Sorry, like 3 to 6 months. Sorry, 30 days to 90 days only. There's a normal timeline. normal timeline, yes. Is very less. Yes, So we are really like there are no house, not many houses available. A lot of buyers are out Yes, there. yeah. So a competitive market. Anala definitely it takes little more time. But I don't know, maybe 6 months kulla vandu mostly we will find a house party maximum in this time. This time, yeah, Certainly. exactly. In the time la. But hey, adan solrala, we are people are getting house these days. Even probably we be doing all the time. It has still been closed, even like offer been accepted too. But it is rare. 1 or 2 offer accept பண்றது வந்து rare, but it's ongoing offers. Within 2 weeks எல்லாம் எங்களுக்கு ஆஃபர் அக்செப்ட் பண்ணி நாங்க எஸ்ட்ரோ போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹோம் பார்த்தப்பயே ஃபர்ஸ்ட் பி ஹோம்ஸ் காமிப்போம்ல அந்த வீக், அதே நாங்க எஸ்ட்ரோல போட்டுருக்கோம். அப்படி இருக்கு. there is no time set, but definitely 30 to 90 days வந்து நார்மலா இருக்கும். இப்போ வந்து 30 to 180 days அந்த மாதிரி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். Exactly. ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்து ஷுட் பி வில்லிங் டு லைக் கொஞ்சம் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ்டாக பார்க்காம கொஞ்சம் லைக் செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு $100,000-$200,000 செலவு பண்ணோம் அப்படின்னா அது வந்து இப்போ லோன் கொடுக்கறது வந்து அது அந்த பர்சன்ஸ் அஃபோர்டபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்களாம், இல்ல அந்த வீடுடைய வேல்யூ பொறுத்து கொடுப்பாங்களாம். இப்ப வீடுடைய வேல்யூ மேபி கம்மியா இருக்கலாம், பட் மேபி ஒரு 100 or 200,000 செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அத லோன் வந்து எப்படி கொடுப்பாங்க? ஸோ அதோட ஆன்சர் வந்து இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த வீட்டுக்கு அப்ரைஸ்டு வேல்யூன்னு இருக்கு. அப்ரைசர் போவாங்க, அப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ரைஸ்டு வேல்யூக்கு லோன் வந்து எந்த லெவலுக்கு நீங்க வேணுமோ அந்த லெவலுக்கு லோன் போவாங்க. ஆல் தி வே அப் டு வி கேன் கோ அப் டு 95%. ஸோ $1 million வாங்குறீங்கன்னா 947 வரைக்கும் நாங்க லோன் பண்ண முடியும். வருண், நான் இன்டர்ஜெக்ட் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணணும்னா, மேக் ஜஸ்ட் அதை நான் கிளாரிஃபை மட்டும் பண்றேன். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஹவுஸ் வாங்குறோம் இல்லைங்களா, வாங்கி நம்ம ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலா அது நல்லா பாலிஷ்டா வச்சிருந்தாங்கன்னா 800K ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடோட ஒர்த் இப்ப வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தா 500K இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அந்த வீடை வந்து 500K பேசிஸ்ல தானே நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட இஷ்டம், நம்ம அதை ஒர்க் பண்றோமா, எவ்வளவு தூரம் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளோட இஷ்டம் இல்லைங்களா. ஆனா 500Kக்கு தான் லோன் ப்ராசஸிங், 500K ஒர்த்னா 500Kக்கு தான் நடக்கும் அப்படிங்கறதா வருணோட கொஸ்டினா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ வந்து 500,000க்கு மேல ஒரு 200,000 செலவு பண்ணும் அப்படின்னா அதுக்கு இதுலயே லோன் கொடுப்பாங்களா, இல்ல அது நம்ம தான் பண்ணுமா? வேல்யூ என்ன வந்திருக்கோ, அப்ரைஸ்ட் வேல்யூ, பேஸ்ட் ஆன் தட் த லோன் இஸ் டன். அண்ட் தென் வேலை இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க தனியா தான் நீங்க பாரோ பண்ணிக்கிறணும். ஏன்னா வேல்யூ இன்னைக்கு நீங்க வாங்குறப்போ என்ன வேல்யூ இருக்கோ we can go all the way up to 95% if you are buying for owner occupied property. Okay. சரியா? you are buying and the purchase இன்னைக்கு $1 million வாங்குனீங்கன்னா 947 வரைக்கும் வந்து நாங்க லோன் பண்ண முடியும். அது வந்து அப்ரைஸ்ட் வேல்யூ தான், நாட் தி அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க பையில இருந்து தான் கொண்டு வரணும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் கேளுங்க. So here's what the next step. You spend your money, you fix it. நீங்க $1 million வாங்கினது வந்து இன்னைக்கு $1.5 million போகுது. ஆஃப்டர் 3 மாசம் வரைக்கும் வந்து அப்ரைஸ் பண்றோம் மறுபடியும். ஆஃப்டர் 6 months எடுக்குது, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. $1.5 million வருது, திருப்பியும் அப்ரைஸ் பண்றோம், $1.5 million வருது. எஸ், ஆன் தி $1.5 million they will go all the way up to, at that point refinance nala we can go all the way up to 80%. And then you can get another 10% line of credit ஒரு சில பேங்க்ஸ் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் சொல்றேன், ஏன்னா that changes every day based on the market condition. ஏன்னா ஒரு சில பேங்க்ஸ் வந்து 90 வரைக்கும் பண்றேன் இப்ப பண்றேன்னு சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு போய் பார்த்தோம்னா because of the market condition will do like in 85 சொல்லுவான், sometimes they sell 80. So a lot of things are changing, but
to answer your question, உங்க பையில தான் செலவு பண்ணணும். 6 மாசம் கழிச்சு அது வந்து $1.5 million கொண்டாட முடிஞ்சது உங்களுக்குன்னா அது வந்து up to 80% you can refinance it and pull the cash out. Okay. Make sense? Sure. Thank you. 200,000 150 செலவு பண்ணிட்டீங்க, மில்லியனுக்கு வாங்குறீங்க, 150 செலவு பண்ணிட்டீங்க, உங்களோட காசு வந்து $1,150,000. சரியா? ஸோ நான் 6 மாசம் கழிச்சு வந்து $1.5 million வந்து அப்ரைஸ் ஆச்சுன்னா then you can go all the way up to $1.5 million 80% வரைக்கும் போகலாம் without any issues. As long as you can afford to pay with your income, which is like 50% DTI you have to meet. ஓகே. அந்த டிடிஐல வந்து கிரெடிட் கார்ட்ஸும் அதாவது மந்த்லி இப்ப பே பண்ணிடுறோம் அப்படின்னா அதுவும் இன்க்ளூட் ஆகுமா? எல்லாம் இன்க்ளூட் ஆகும். பட் அதை பத்தி நீங்க worry பண்ணாதீங்க. நீ மந்த்லி பே பண்றீங்கன்னா you just have to let me know. ரீஃபைனான்ஸ் நேரத்துல வந்து I will go ahead add everything together and get you the right approval. ஓகே. இப்ப வந்து ஹோம் பையர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு ஃபைனான்சிங் காஸ்ட் எவ்வளோ, அதே மாதிரி ஏஜென்ட் காஸ்ட் எவ்வளோ வரும்? ஸோ ஆஸ் ஃபார் as the ஃபைனான்ஸ் காஸ்ட்னும் போது உங்களுக்கு வந்து க்ளோசிங் காஸ்ட்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து க்ளோசிங் காஸ்ட்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் தி லைக் எஸ்க்ரோ டைட்டில் அதெல்லாம் வந்து நீங்க பே பண்ணணும். விச் இஸ் லைக் அபவுட் அப் டு சொல்றேன் 1% வரும். சரியா? அப் டு 1%. யூஸ்வலா வந்து 0.6 இருந்து 0.8 வரும். ஒரு சில ஏரியால வந்து பிகாஸ் திஸ் இஸ் லைக் செல்லர்ஸ் அண்ட் தேர் ஏஜென்ட்ஸ் தே லிஸ்டிங் ஏஜென்ட் என்ன பண்றாங்களோ அதே தான் வந்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். we don't control anything on that part of it. As far as the realtor goes, Suresh can answer that question. The first buyer side கேக்குறீங்க. Buyer side you don't need to pay anything to the buyer agent. The seller is paying for it. So yeah, அது வந்து normal is like a total 5%, 2.5 each side. Or maybe less. Some now is becoming reduced to like some areas even reduced because of sellers market. Even the 2%, 4%, 2 and 2. So நீங்க பே பண்ண வேண்டியதுல buyer sideல வந்து நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது. Seller are paying both buyers. Okay. Thank you. I have a question for Raji and Suresh. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, its market is very hot. Yes, we all know that it's super hot and everybody coming up with cash and they're all closing. So just out of curiosity, இத யார் வந்து நீங்க உங்களுடைய பாக்குற ட்ரெண்ட்ல இப்ப டெக்கீஸ் வாங்குறாங்களா இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரில இருந்து வாங்குறாங்களா? ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இருக்கா? who are these people that are fighting to buy homes? Are these or Wall Street வாங்குறதா? whom are we competing against in terms of trying in both for primary residence and or investment purposes? ஓகே, கரெக்டா சொல்றேன். உங்களுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 95% மேல வந்து இண்டிவிஜுவல் பையர் தான் வாங்குறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து பிகாஸ் I'm literally I write probably like 20 offers a week. I'm writing until this week. அப்படி ஒரு மினிமம் சொல்றேன். டிஃப்ரெண்ட் கிளையண்ட்டுங்களுக்கு நான் வந்து I will research until சேலுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்காட்டு கூட I will watch. It's all going to individual. There's a used to be and the individual, are they from within the US illa China len vaangrangala? No. Vaangrangala illa where is the trend? What is it that what has suddenly caused so much in like price increase and people able to buy hard cash down? சொல்றேன். உங்களுக்கு கேட்ட क्वेश्चनக்கு சொல்றேன். There is a certain marketல வந்து even நீங்க சர்ப்ரைஸ் inventory is very less. அதான் ஒரே ஒரு சுஸ்மிதா, inventory வந்து very low. Even I'm watching from summer of 2020 இருந்து May 2020 இருந்து இது வரைக்குமே inventory is not going up. Second வந்து நீங்க சொன்ன ஒரு question சொல்றேன். Used to be like a 1.5 வருஷத்துக்கு முன்னாடி there's a lot of Chinese used to buy a homes in Orange County area. 30% சுஸ்மிதா, sorry to interfere. லாஸ்ட் இயர் வரைக்கும் இல்ல, இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. லாஸ்ட் இயர் வரைக்கும் 30% of the market வந்து இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. Yes. ஓகே, இப்ப வந்து அவங்க வந்து கொஞ்சம் வேலை சைட் லைன்ல இருக்காங்க. prices are too high. இன்வெஸ்ட்மென்ட் எப்படி வேலை செய்யும்? Because buying and renting out whatever is the investment has to produce some income இல்லையா? So அந்த இது கொஞ்சம் கம்மியானதுனால கேப் கொஞ்சம் சைட் லைன்ல இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், பட் இன்வென்டரி இஸ் வெரி லெஸ். இப்ப
அப்புறம் இன்னொரு கொஸ்டின் எங்க இருந்து வர்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, யார் அவங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வந்து, அஸ் யூ நோ, எங்களோட கிளைண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ, பீப்புள் ஹூ மேட் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ அண்ட் ஒன் மோர் திங், இந்த பிபி, வாட் எவர் த பிபிபின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ தே ஆர் ஹேவிங் கேஷ், தே புட்டிங் கேஷ் ஆஃபர். நாங்களே வந்து அப் டு 2.5 மில்லியன் வரைக்கும் நான் கேஷ் ஆஃபர் போட்டிருக்கோம். போட்டு கிடைக்காமலே இருந்திருக்கு. அவங்க எல்லாம் யாருன்னா நல்லா ஸ்டார்ட் அப்ல வேலை செய்யறவங்க, பீப்புள் ஹூ மேட் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்ல. தே டோன்ட் மைண்ட் டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் கிளைண்ட் இன் ஸ்டீவன்சன் ரான்ச்ல ப்ராப்பர்ட்டி 950 தான். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 மூணோட போட்டோம், கிடைக்கல. அப்புறம் ஓகே, யூ கேன் கோ $150,000, மேபி $200,000 மோர், ஐ எம் ஓகே டு பே. நாங்க சொன்னோம் அப்ரைஸ் ஆகுதான் தெரியாதுன்னு சொன்னோம். நோ நோ, தட்ஸ் ஓகே, ஐ எம் மேக்கிங் மணி every month in stock market, there's so much money, so that's okay with it. So 200,000 ஜாஸ்தி போட்டு வாங்கி கொடுத்தோம். ஸோ அதான் இந்த மாதிரி நார்மலா முந்தியெல்லாம் கிடந்தது. நான் வந்து 17 years ரியல் எஸ்டேட் பண்றேன். திஸ் இஸ் a total different market. We never seen such a thing like this. ஸோ அதனால நீங்க கேட்கிற கொஸ்டின் தான் நாங்க எங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறோம். ஏன் இப்படி இருக்கு, என்ன மாதிரி, என்ன ஆச்சு? the one thing தெரியுது, இன்வென்ட்ரி கிடையாது. ஓகே, நோ மேட்டர் வாட், இன்வென்ட்ரி கிடையாது. ஏன் இன்வென்ட்ரி கிடையாது? see, buyers வந்து நிறைய வாங்குறதுக்கு இருக்காங்க, ஏன்னா நிறைய கேஷ் வச்சிருக்காங்க. they're making money, as I said, stock market, crypto, W2, whatever it is. So there is money there. Okay, so you want to add? Yeah, that's what it's like. இப்ப நீங்க சொல்றது கேக்குறதா சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் லைக் 1 இயருக்கு முன்னாடி கூட வந்து இப்ப Zillow வாங்கிட்டு இருந்துச்சு. they losing money right and left. Actually, even I sold 2 homes, they lost the money. இப்ப யாரு வந்து big loser is Open Door ஒரு கம்பெனி இருக்குது. they also very aggressively buying. They're also losing each home, whatever they bought, they're losing today. They stop now. They're still buying. Not Zillow stopped, but Open Door is aggressive. And ஆனா நீங்க சொல்ற கொஸ்டினுக்கு வந்து இன்னைக்கும் வந்து மெஜாரிட்டி இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸா வாங்குறாங்க. வேற யூஸ்வலா வந்து நான் கூட சில இன்வெஸ்டர்ட்ட வந்து கூட ஐ யூஸ் டு பை ஃபிக்ஸர் ஹோம்ஸ், அவங்க கூட வந்து இப்போ வாங்குறது இல்லை. நீங்க சொல்றீங்க அது வந்து அவங்க வந்து என்னன்னா, அவங்க ஃபிளிப் பண்றதுக்கு வந்து அவங்க ஃபிளிப் பண்றது தான் வாங்குறாங்க. அவங்க வந்து அதை வந்து ரிப்பேர் பண்ணி உடனே முடிக்க முடியாது, அதனால வாங்கல. ஏன்னா இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி, லேபர் ஜாஸ்தி, உடனே ஆன் டைம் ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்களும் சைட் லைன் இருக்காங்க. ரெகுலர் இண்டிவிஜுவல் பையர்ஸ் ஆர் பையிங், அப்படி வச்சுக்கோங்க. One more thing, parents, a lot of parents, and we have a client, a lot of parents are buying houses for the kids. Yeah, அந்த ட்ரெண்ட் நிறைய பாக்குறேன். Yes, exactly. 17 years விட இந்த லாஸ்ட் 3-4 years இந்த pandemicல a lot of parents are buying, helping for down payment help பண்றாங்க. ஓகேங்க, ஓகே, cool. Good to know. Thanks. Raji, I have a similar question related to the one you answered. Before that, I wish everyone, all home buyers, to get the home soon. As they said, as soon as you get, it's more benefits to everybody. Absolutely. Okay. So my question is, like, when you say parents are buying or parents are helping kids, how much donation the first home buyer can get from either parents or friends and family? What are the other options for the first time homeowners to get the down payment? What are the sources available, like 401k? If you could explain, that will be helpful. You want to answer this question? Nancy. I will answer that question. Yeah. So here, can you hear me? Yeah. Okay. So the answer to your question, it's a gift money. It's not donation. It's a gift money from the close relatives. There are certain categories. I can very close. It has to be very close relatives. You cannot go with anybody as a gift money. So that's number one. How much can you get in? So basically, if you are coming with the 5% down payment, rest of them, you mean the borrower's own source 5%. Rest of it, you can bring in as many as you want. But just let me know in advance. So if you are bringing from anywhere from the world, just let me know in advance. I will structure it properly, disclose it properly, so you won't have any issues, and you can bring in and take care of it. There was another question you asked on that. The 401k. The same thing with the 401k. Whatever you have vested money, what you have on your 401k, you can bring that in.
So up to wherever you want to bring in. It depends on, you need to talk to your HR and see like, how much you will be able to pull it, and then you can bring in. Did I answer all of your questions? Yes, thank you so much. And talk to your accountant also, taxi for the taxi purpose. That's the main thing. Okay, great. And then I have one more question related to the private funding. Is that the rate going to be competitive to the bank loan, or it's going to be higher? Or how is that? Pretty high. Basically 7.5 and above. It depends on where you fit in, and then you pay points and fees and expenses. So it is not cheap. So those who are in business, they don't care. They don't show the taxes, taxable income and everything. They are the one, our primary borrowers. And, individual borrowers who are on W-2, we see very rare coming into borrowing. Again, we want to make sure that, you can afford to, make that, service the debt. Otherwise, we do not lend the money because we don't want anybody into trouble. We are not here to take the property. We are financiers and we do finance. We want our finances to be serviced. Did I answer your question? Yes, thank you so much. So that means will you help for the investment property too? Yes, you can buy any property, any commercial, any properties you can buy. We have guidelines, and we can, you can come. I mean, you fix it up, but if you find something that, if you have a friend, our friend's parents has got a really old property, and, the purchase price, if it's $1 million, you bring in about 35%, rest of the 65%, I'll finance it. And then you go ahead, use your part of your money, like in a couple of $100,000. If you have fixed it and you can sell it for $2 million, and just, after 6 months pays off, you're good. Then the rest of the profit is yours. Thank you. You're welcome. On the same lines, I had a question. Yeah. Is this market a good market for doing 1031 exchanges? Because what we've been observing is 1031 exchange kind of property on the buyers also don't want to get involved sometimes, and sometimes the seller has some issues with the buyer negotiating a 1031 exchange. So what is your experience on the 1031 exchange? In the market, is it a good time to do a 1031 exchange? Yeah, I think நீங்க சொல்ற கேள்விக்கு இருக்குது, but it's very limited. ஏன்னா 1031 exchange it is like a depend on the thing, right? அது very complicated தெரியல. எனக்கு 2 பேருக்கு I'm working on it. ஏன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி வித்துருக்கிறேன், and again we have to buy within a certain time frame. That is okay too, because இப்போ என்ன பண்றாங்கன்னா, நீங்க ப்ராப்பர்ட்டி வித்தீங்கன்னா they put it in escrow account இருக்குது. That is the accountants they finding a creative way to help the sellers. ஏன்னா எனக்கு 2 நான் I didn't involved. Somehow they both been helped by their accountant and advisors. Yes. Yeah, எனக்கு complicated கிடையாது. இப்போ எங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர்ட்டி தான் வரலே தவிர we will get it, we will buy it. அவ்வளவுதான். Yeah. Got it. Thanks, Suresh. That helps. Maybe this question, I don't know, நீங்க உங்களுக்கும் maybe a little bit of it. Maybe I want to hear your insights, and then maybe also from Mahesh. இப்போ you talked about, I mean, you're helping investors say buy a 3-unit apartment and things like that, right? Yes. Yeah. So when it comes to investment property, I mean, I just want to hear your experience in the market. First, how is buying an apartment unit? Is it advisable given the high cost? Because it's not a primary investment, right? A primary home, right? It's more like an investment right now. And I mean, rentals are definitely, because of the inflation, rentals are going up, but so is the pricing of the housing market. So what is the trend that you see? One. And two, the second part of that question is, if there is a group of buyers trying to come together to get an apartment unit, what are the do's and don'ts from a, I mean, in general, what are the best practices that you would suggest before they come in? Because again, investors can have different time horizons with respect to investment. So enna avanga therinjikano before they get into something like that. And then from a finance perspective, what is it that individual pre-qualify anama? Either they do create an LLC and then they pre-qualify. What is the best way forward to do that? Yeah, நீங்க இப்போ சொல்றீங்க எனக்கு எக்ஸாக்ட்டா இப்பயும் there is a property. If we, of course, I also work with off market properties. எனக்கு வீடுங்களும் வரும், again like a 3-unit to 5-unit வருது எனக்கு.
Example பாத்தீங்கன்னா, the people are buying, they coming up like 30-35% down payment வர்றாங்க. If you're 4-5 people, they create LLC. புரியுதா உங்களுக்கு? And they're creating LLC, but still people are buying. Means even though in market like last 2 years நிறைய அபார்ட்மெண்ட்ல வந்து பே பண்ணல, அப்படி இருந்தாலும் அந்த மல்டி யூனிட்டுக்கு வந்து இப்ப டிமாண்ட் இருக்குது. ஏன்னா சேம் வே வாட் இஸ் த ஹவுசிங் டிமாண்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ்க்கும் யூ சி த மல்டிபிள் பீப்புள் வில் லைக் ஃபைட்டிங் ஃபார் இட். That's what it is. There's no clue how they have the money, but that's what happening. Finance part வந்து Mac will explain for the என்ன like what is the way to structure it. Mac will answer the question. Yes, your question was how does it work, as far as the qualification goes, right? So when it comes to income property has to qualify. சரியா? Meaning the property has to make enough income to service the debt. So once that is there, obviously, whoever is going to be signing the docs, even though property is, we qualify the property, say income property 4 units இருக்கு, 4 units வாங்குறீங்க, எவ்வளவு income இருக்குன்னு பாக்குறீங்க. Up to 4 units, it still comes under the single family. I mean, the 1 to 4 units வந்து யாருனாலும் பண்ணலாம். Then when it goes to 5 units and above, it becomes commercial property. It's different ball game. Yeah, totally is a different ball game. So to answer your question, property has to qualify for the commercial property. Even the 1 to 4 units, the way how it works is like, even 2 units, 3 units, 4 units, again, the property has to qualify. And then whoever is going to be on the loan, that is like, co-signers, basically, like, they have to qualify. This is all based on their FICO. That's how it works. Got it. And the second part, புரியுது, that the investors have to qualify, and if they come through an LLC, I mean, the collective investment on the LLC has to qualify. சொல்றது புரியுது. When you say property has to qualify, can you expand on that a little bit? I'm not following that. So, இப்ப ப்ராப்பர்ட்டியில வந்து சிம்பிளா சொல்றேன், $10,000 இன்கம் வருது, சரியா? Your monthly payment அந்த இதுல வந்து either equal or 12,500, 1.25 DCSR சொல்றது debt serviceக்கு வந்து 1.25க்கு 1 வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னா, I'm sorry, 1 பேமெண்ட்டுக்கு 1.25 வந்து இன்கம் இருக்கணும். 1 பேமெண்ட்டுக்கு 1%, 100க்கு 125 இன்கம் இருக்கணும். Okay. 1க்கு கொடுத்தா 1 to 1 கொடுப்பாங்க. 10,000க்கு 10,000 இது குவாலிஃபிகேஷனுக்கு அது குவாலிஃபை பண்ணலாம் ப்ராப்பர்ட்டியை. Only thing is there are certain other fees and things comes with that. So if you want the best rate and terms, 1.25 would be better. Got you. சரியா? So 125,000 income இருக்கு, 100,000 வரைக்கும் வந்து expenses, you are okay. Understood. You so get essentially they need to ensure that there is a positive cash flow with respect to after all expenses, so that the property brings in money. That is correct. That's that quarter konanda. So some of them are doing like 1:1, but your rate and terms are not good. I mean, it's a little bit high, but when you want to get in, you see the potential that you are buying a property where within about this year your income is like this much, and that you can increase it, subject to you are not into the rent control area. If you can increase the income, then you buy it now. 1 year you take the loss, and then next year you're going to start making more profit. So those are the things we see a lot now in the current market condition, because there are the big investors. What they do is like they buy this type of properties where the income, current income is low, but the sellers, they just sell it and they want to get out because they don't know how to handle those situations. And smart investors, they come in, they buy it, and then they increase the monthly rent because they can afford to do that, because if they have the
for about a couple of months, they don't care. They would make them to get out and then redo the property. Say if the property inside, no granites, no nothing, they go ahead, fix the property good, and then they increase their rent, $600-700 a month. And there you go, your cash flow is pretty good. And same thing with each and every unit. They do it within 3 years, they're going to make pretty good. Make sense? Understood. No, totally makes sense. Thanks, Magesh. Hello, Mogilan. I have a question. வீடெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் what are the things that needs to be done? Like, for example, if unfortunate events happen, because this a lot of people don't plan for unfortunate events. Yeah. So they may have a will is good or a living trust is good. If a living trust and a mortgage, other refinancing, other options, how it impacts. அது பத்தி உங்களுக்கு ஏதாவது knowledge இருக்கா? This is a legal question, but I will answer it. I'm not an attorney. I can answer the question. Suresh, Raji, if is it okay, can I go ahead answer the question? Yeah, please. Yeah, because Okay. Answer, but this is a legal question to the Have you dealt 17 years experience lawyer. with such clients who have living trust or will or nothing? They may not. You go ahead with my. Yeah, I'm going to give. So here it is. The best thing, to protect the family. So yeah, number one, as soon as you buy the home, I always suggest go ahead, get an insurance to pay off your home. Okay, so that is the term insurance. Take a look at your income and then also kids' ages. So kids are by 21, they're, this is all like normal situations, right? At 21, the kids are going to be at 21, 22, they are going to be start making money, right? So until then, you take years and then get a term insurance for the principal to pay it off if this type of things happens. So I always suggest, when they buy the home or, finance the home, hey, get your term insurance. Don't go for the big, universal life if somebody is recommending you. That's up to you. But we always say that get the lowest cost possible. Get a term insurance. So anything happens, unfortunately, that covers. That's number one. Number two, you ask, put it in the trust. So that way, it's easier. If anything happens, or the way how you hold the title, that also helpful. So I cannot, because it's all I'm not in legally give you any advice on that, but this is exactly what it is. Personally, if you would like some legal advice, I'll be happy to connect you with the. No, உங்களுக்கு living trust வச்சிருக்கவங்க உங்கள்ட்ட mortgageக்கு வந்தா, how you? It's okay. Here's what it is. It's very simple. We remove it and then put it back after the refinance. Okay, so you have to remove it, then put it back. Okay, put it back. Yeah. That's the. Okay. With every single client comes to us, Mugilan, whether they ask us or not, when I see it, I know that that's their intention. They want to put it back. I always ask them, okay, do you want to put it back? Even if they say no, if they are not aware of it, they don't know how it works, I'll tell them this is what it works. Again, consult your legal. So, always I'll say that. But advice is, put it back because that's your intention. You want to keep it back. But most of the, other lenders, they don't care. They just pull it out and leave it alone, and they don't know whether this happened. And that I see that all the time. So, but again, make sure that if you have one, ask the lender to put it back into the trust, and it is just about few extra dollars to recording, that they have to pay, and you just pay for it. That's it.
Is there like a waiting, like, okay, you have to wait 30 days, 60 days like that to put it back? Or? No, what we do, record the refinance first, and then after the next minute, we record this. So this is our, I have hundreds of clients. They always do this, and I'm used to it. My office know it, and we do not leave it alone just like that without doing it, because it is a hassle for our clients. When they come to us, we take care of it right away. Okay. Thank you. So will Pati, so if will is there, that like that has nothing to do with mortgage, right? So will is different from the trust, and that you don't, trust wise, you have put all of your assets into the trust, and you direct the trust what you are going to do. So again, I think in our group we have, what's his name, our pairing out to taking our matting thing. Hasyanda is like Carla. Can anybody help? Vignesh. Yeah. He will do that, yeah. Yeah, Vignesh can answer you that question. Yes. Okay. Thank you. You are welcome. But I said, like, even if you do any time, since if your property is in the trust, make sure that you ask the lender to put it back same time, because they can do it. It's just a matter of one piece of paperwork, few of the phone calls. They have to put it together and then record your refinance first, and then put it back onto the trust. So just extra. So good. Thank you. You're welcome. Yeah. Gauri again. Maybe this is applicable for a lot of folks on the Torrance area la vandu generally in the demography jaasti. Ipo visa la irukanga nu vechukongalem, they are not on H1 la irukanga. Is it advisable? People with all the immigration situation and the visa situation, there is always something that is back of people's mind. But நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது திரும்பி ஊருக்கு போற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு. Given that your experience and you are seeing multiple clients, I see people, there are people that cross that bridge also. What are some best practices that they can follow given that they are on visa and they want to buy a home? Yeah, நான் சொல்றேங்க, நீங்க first வந்து you have to make sure your everything is okay with it. ஏன்னா எங்களுக்கு வரைக்கும் நான் வந்து நிறைய H1B இருக்கிறவங்களுக்கு வந்து I bought a home, everything is fine so far, knock on the wood, but we don't know, right? Some clients எங்கிட்ட வருவாங்க வந்து இப்படி வந்து எனக்கு வந்து I don't know what's going to happen சொல்லியிருக்கிறாங்க. But after some time back, they will back and we bought a home. But அது வந்து probably majority உங்க side தான், how confident you are and how confident you will get another like being probably like visa being உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருமா. அது வந்து எங்களுக்கு வந்து ரியல்டருக்கு வந்து வெரி டஃப், ரைட்? எனக்கு வந்து சிச்சுவேஷன் ஆனதே கிடையாது இது வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க H1க்கு நிறைய H1க்கு வந்து வீடு வித்து தான் இருக்கிறேன் அப்படி வச்சுக்கோங்க. This is even every day, even probably now last year and a half, probably I can say 40-50% all of them have H1B தான் அப்படி வச்சுக்கோங்க. Got it. So that's encouraging. I can give you some other answer. Please. Yes. Okay, here it is. The current market situation, இப்போ இன்னைக்கு வாங்குறவங்க ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல 1 வருஷம் கழிச்சு நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுன்றா, சரியா? Couple of things. Suresh can help to lease out the property and keep it until they come back, சரியா? And property management வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணணுமோ within the system they can do it. And then the other thing is, like, for any reason, if they cannot come back, they have to sell the property now. If they have put the down payment, if there is any short, what I have noticed is, like, it can be sold for a short sale. And அவங்க கையில இருந்து கொண்டு வர தேவையில்லை. பட் காசு வந்து ஏதாவது வாங்கி இம்மீடியட்டா பண்ணலாம். இது ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த சிச்சுவேஷன் ஆகுது, அவனால முடியல, போயே தீர வேண்டி இருக்குன்னா, அந்த நேரத்துல வந்து இப்போ வந்து மில்லியனுக்கு வாங்குறாங்க, அந்த நேரத்துல வந்து $1.5 million ஆயிருக்கு, $500,000 இருக்கு அங்க எக்யூடி, சரியா? சுரேஷ் கேன் செல் இட், லிஸ்டட் அண்ட் செல் இட், பேலன்ஸ் காசை அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம், இங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும். என்ன சுரேஷ், do you agree with that? Yeah, see,
இப்ப சிச்சுவேஷன் சொல்றேன். எனக்கு வந்து நாங்க வந்து I have a client. Again, there is a good market. They own 3 homes. I sold one and I put another home in the market. They are good investors, a young family. They work for an American company. They work from Bangalore. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா they rented out only. அவங்க ஸ்லோ டைம்ல இருக்கிறப்ப வந்து they don't want to sell it. Now இப்பயும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க சொன்னாங்க. விற்க சொல்லிட்டு இப்போ வந்து இப்ப என்னன்னா ரெண்டல் மார்க்கெட் ஜாஸ்தினால என்ன பண்ணிருக்கேன்னா வந்து we getting like a very pretty good rent out of the property now. Even I'm just I will instead of I'm advising, I tell them like rent it out and you're getting an excellent return out of it. Even though அவங்க பெங்களூர் இருக்கிறாங்க, again இப்போ வந்து break even இருந்துச்சு. இப்போ வந்து they're going to make around like $500 to $700 a month. ஏன்னா இந்த வீக் நாங்க வந்து லீஸ் சைன் பண்ணி கொடுக்க போறோம். That means you also have a little income or you keep renting out with a little break. உங்களுக்கு வந்து break means like you will make little money. அந்த மாதிரி situation. பட் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஷார்ட் டைம்ல வந்து I don't have any experience. I don't want to say anything. எனக்கு வந்து நான் வித்தவங்க வந்து everybody is fine like so far. That is a good thing to do. Like that's what என் opinion அது. No, that literally answers my நான் ஒரு question. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேங்க நானு. ஃபார் எக்ஸாம்பிள் as Mac and Suresh said, நம்ம எல்லையில ஏரியால வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. சோ இது மார்க்கெட் கண்டிஷன் ஆல்சோ இட் வில் டிஃபைன். நம்ம இங்க வாங்கிட்டு இப்ப நீங்க கச்சன்ல ஊருக்கு தான் போகணும்னு சொன்னா ரெண்டல் மார்க்கெட் இஸ் ரியலி குட். சவுத் பேயா இருக்கட்டும், எல்லையா இருக்கட்டும், தட் ரெண்ட் இட் செல்ஃப் பே மார்கேஜ். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு, பிரச்சனை கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைட், நமக்கு வந்து அவுட் சைட் ஸ்டோரி தான் சொல்ல போறேன். பிகாஸ் தட்ஸ் நாட் மை கிளையன்ட். சம்படி ஐ நோ, தே யூஸ் டு லிவ் இன் டாரன்ஸ். ஓகே, அவங்க இங்க வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தே மூவ் டு டாலஸ். ஏன்னா வீடு வாங்குறதுக்காக மூவ் பண்ணாங்க. ஓகே, ஹி தேர் ஃப்ரம் தேனி, என்னோட ஃபார் ரிலேட்டிவ் தான். மூவ் பண்ணி அங்க போய் வீடு வாங்கிட்டாப்ல, அது ஃபியூ இயர்ஸ் இருக்கும். அப்ப மார்க்கெட் கண்டிஷன் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஸோ என்ன பண்ணாப்னா H1 கிடைக்கும்னு சொல்லி H1 கிடைக்கல தனக்கு. ஸோ ஹி ஹஸ் டு லீவ். ஸோ ஹி கால்ட் அஸ். ஓகே, என்ன பண்றது ஏது பண்றது. தென் வி ரிசர்ச் அண்ட் வி ஃபவுண்ட் அ ரியல்டர்னு பார்த்தா இது ஹோம் ஒர்க் லெஸ் தென் வாட் ஹி பாட். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து ஆல்ரெடி ஹி மூவ் டு இந்தியா. ஸோ ஹி டோன்ட் வாண்ட் டேக் எனி லாசஸ் இல்லையா. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் எல்லாம் பேசி முடிச்சு தட் ரியல்டர் அங்கே சொன்னாப்ல, யூ நோ வாட், யூ டோன்ட் மீன் யூ டு லீவ் அண்ட் கோ. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்ப நான் பயமுறுத்திருக்காண்டி சொல்லல, நானு அங்க ரெண்ட்டுக்கு ட்ரை பண்ணோம். ரெண்ட் வந்து யூ டு பே ஃப்ரம் யுவர் ஹேண்ட். ரெண்ட் நாட் பேயிங் யுவர் மார்கேஜ். அதான் அந்த எல்லைக்கும் மத்த அவுட் சைடுக்கு தான் டிஃபரெண்ட். இங்க வந்து நல்லாவே பே பண்ணும் ரெண்ட். வந்து ரெண்டல் மார்க்கெட் இஸ் டூ குடிங்க. ஸோ ஃபைனலி அன்பார்ச்சுனேட்லி ஹி லெஃப்ட் த ஹவுஸ் அண்ட் பேக். ஸோ அந்த சிச்சுவேஷன் அங்க நடந்தது. இங்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஆனது கிடையாது. ரெண்டல் வந்து சுரேஷ் வி ஹேவ் அ கிளையன்ட் ஹைதராபாத் போயிட்டு பெங்களூர் போயிட்டாப்ல. ரெண்ட் இஸ் ரியலி குட், பேயிங் மார்கேஜ், ஹி இஸ் ஹேவிங் சம் கேஷ் ஃப்ளோ. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு இந்த கொஸ்டின் ரிலேட் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். we bought a house in Westchester for our client. rental market எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். $1,50,000 வாங்கி கொடுத்தோம் 2019ல. அப்ப வந்து இமிடியேட்டா வித்தின் அ வீக் $5,800 வந்து நாங்க ரெண்ட் விட்டுட்டோம். ஓகே, சோ திருப்பி லாஸ்ட் இயர் வந்து $6,000 ரெண்டுக்கு விட்டோம். இப்ப வந்து இந்த மார்க்கெட் சொல்ல ரெண்டல் மார்க்கெட் பத்தி எப்படி வந்து ஈக்குவலி ஹவுசிங் மார்க்கெட் ரெண்டல் மார்க்கெட் எப்படி இருக்கு. we put in MLS for $7,000 ரெண்டுக்கு போட்டோம். ஓகே, ரெண்டுக்கு போட்ட உடனே யூ நோ வாட், வித்தின் 3 couple of daysல வந்து ஒரு 20 ஆஃபர்ஸ் வந்தது. அதுல we picked top 3. Top 3ல we didn't understand what's happening in the market. Top 3ல the first offer is 1 year 2 year lease, 1 yearக்கு full amount upfront ஆ single checkல pay பண்றாங்க. ஓகே, so that next to the LMU, okay, Loyola Marymount University, the dad is paying full cash for a 1 year rent for $7,800. நான் கேட்டதோ 700 தான். 7,000 தான். So other client almost same offer, but every monthly they're going to pay. The third one is second one is 2 year lease, 7,600 நினைக்கிறேன். Yes, 600. Third one 1 year lease, 7,800. So finally, who will resist? My client chose the first one. Somebody is paying 1 year rent upfront and also 2 year lease. So இதாங்க நடக்குது இப்ப LA market. Rental is so crazy. சுஷ்மிதா சொன்ன மாதிரி எவங்கடா யாரெல்லாம் இவங்க எல்லாம் தெரியல. பட் I know ஒண்ணுமே புரியல. எங்களுக்கே நான் நீங்க கேள்வி கேட்கலாம் என்கிட்ட. ஆனா
எங்ககிட்டயே பதில் கிடையாது. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட் ரியலி ஐ டோன்ட் நோ. இது பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து லிஸ்டனிங் என்னாச்சுன்னா, வந்து ஒரு வீடுக்கு ஆஃபர் போடுறோம் வச்சுக்கோங்க. அந்த இதை மட்டும் சொல்றேன், பார்த்து கேட்டுக்கோங்க. இது நாட் அபவுட் லைக் நோபடி இஸ் எக்ஸ்பர்ட் ஹியர், நோபடி ஹேவ் எனிதிங். அந்த இது கிடையாது. அந்த வீட்டுக்கு ஆஃபர் போடுறோம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நாங்க வந்து we went very aggressively. I'm just telling you. The seller is the agent, ரைட்டா? அந்த ஏஜென்ட் அந்த அம்மா சொல்லுது, நைட் வந்து ஈவினிங் சொல்லுது, you pretty good, you don't have to come up with higher than this சொல்லுது. மறுநாள் வந்து காலையில வந்து ஐ எம் ஆஸ்கிங் a question, can you accept our offer? நான் அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, okay, I don't want you to do any counter or anything. You will wait until I close the property and see what I sold ன்னு சொல்லி. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன சிச்சுவேஷன்னா, அந்த அம்மாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, என் பையனுக்கும் தெரியாது, அந்த யார் வாங்குறதுக்கும் தெரியாது. We went above $100,000 to the house. Somebody went 170,000 more than what the agent நினைச்சா. அந்த அம்மா நினைச்சிச்சு எங்க ஆஃபர் தான் பெஸ்ட் ஆஃபர்னு. Somebody came within same night or next day morning. Somebody came much higher than that, means 170 more than us. Imagine. And the amma soludu adha, she doesn't want to say anything. She telling, wait until I close it, you look at it what it is. Appo paathukonga. That means nobody have a unique clue what's happening in the market. Raji and sorry, ஒரே இது மட்டும் முடிச்சிடுறேன். ஐ திங்க் கேட்க வந்த கேள்வியும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. தட் ஷோஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் அதான் அந்த இந்தியா போனா என்ன நடக்கும்ன்றது கொஸ்டினா இருந்தது. ஜஸ்ட் ஒரு குவிக் ஃபாலோ அப். இது given this situation that it is a super sellers market like everybody is saying, contingent offers, is there any real sense to making contingent offers? What is it? நான் சொல்றேங்க, நாங்க வந்து இப்ப போறதெல்லாம் நான் வந்து frankly I'm telling, முன்னாடி கூட வந்து நாங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து நோ லோன், நோ அப்ரைசல் கண்டிஜென்சி தான் போயிட்டு இருக்கோம். 7 days இன்ஸ்பெக்ஷன் கண்டிஜென்சி போயிட்டு இருக்கிறேன். இப்ப அப்படி வச்சுக்கோங்க. ஒரு அக்ரெசிவா போற மாதிரி ஆஃபர் வேணா அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் சி அப்ரைசல் ஆயிரும், லோன் வாங்கிடலாம், எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் தட்ஸ் வாட் வி கீப்பிங் ஃபார் 7 days. when we going across, even sometime I will go for a 5 days inspection contingency போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா at least we make sure we have some, make sure again I have to give the நீங்க தான் satisfied, யார் வாங்குறீங்களோ அவங்க தான் வந்து got to be satisfied with the house, right? அதனால வந்து போடுறோம் 7 days போட்டுட்டு இருக்கிறேன் நானு. பட் சி சிலது எங்களுக்கு கிடைச்சிருக்குது, சிலது வந்து we have even also we put like very short termல கூட போட்டிருக்கிறோம். இப்ப வந்து 10 நாள் 5 நாள் போட்டிருக்கிறேன். தட் மீன்ஸ் லோனுக்கு 10 நாள், அப்ரைசலுக்கு 10 நாள் 5 days. ஆனா மேக் வந்து இப்ப மேக் சொன்னா அப்படி இல்லை. இப்ப வந்து லோன் வந்து உங்களுக்கு 17 daysல வந்து க்ளோஸே பண்ணிடலாம் வீட்டை. அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. பட் அகைன் நம்ம பண்ற மூலம் இப்ப நிறைய பேர் அப்படித்தான் வர்றாங்க. ஏஜென்ட்களும் செல்லர்ஸும் கவுண்டர் தான் பண்றாங்க. You have to remove the appraise, like a loan and appraisal contingency. ரெண்டுமே கேக்குறாங்க டிஃபரெண்ட் அந்த ஏரியால. Thank you. So that's very helpful. Thank you. Yeah. So Raji and Suresh, first time home buyers வந்தாங்க, அதாவது பெர்ஃபெக்ட்டா ஹோம் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. எது லைக் we can overlook, எது வந்து we have to be keen on? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மேபி கிச்சன் கேபினெட்ல மோசமா இருக்கு, அது மேபி அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்திங் தட் கேன் பி ரீப்ளேஸ்ட், சம்திங் தட் we have to watch for. ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மைட் இருக்கு, டெர்மைட் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எது ஒரி பண்ணணும், எது ஒரி பண்ணக்கூடாது? See, உங்களுக்கு மேஜர் இஷ்யூ இருந்துச்சுன்னா obviously you're not going to buy it. See, உங்களுக்கு வந்து கேபினெட் இருக்குது, கிச்சன் லைக் பாத்ரூம் ரீமாடல் பண்ணணும், கார்பெட் மோசமா இருக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன நீங்க என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து அந்த மாதிரி வீடுங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் வர்றது கிடையாது. சரியா? அது என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க அந்த அதுல ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து யூ கிரியேட் அ வேல்யூ ஆன் தோஸ் ஹவுசஸ். புரியுதா உங்களுக்கு? இப்ப கம்ப்ளீட்டா பண்ண வீடு கிச்சன் கவுண்டர் டாப் போட்டு இருக்குது, புது கேபினெட் இருக்குது, உங்களுக்கு வந்து லைக் லேமினேட்டட் ஃப்ளோர் மாத்திருக்கிறாங்க, எல்லாம் மாத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பையர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டு மேலதான் ஜம்ப் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த வீடை
கொஸ்டின் என்னன்னா வந்து என்ன பாக்கணும்னு கேக்குறீங்க. அதான் நீங்க என்ன பாக்கணும்னா வந்து டெஃபினட்டா இன்ஸ்பெக்டர் மூலமா பிளம்பிங் எப்படி இருக்குது, லைக் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது, டெர்மைட்டை விட வந்து உங்களுக்கு வந்து அது கண்டிஷன் ஆஃப் த திங் எப்படி இருக்குன்னு அதுதான் மெயினா நம்ம பார்க்கணும். எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் தான் பார்க்கணும். எனி கிராக் இருக்குதா, இல்லாட்டி வேற ஏதாச்சும் மேஜர் இஷ்யூ, வாட்டர் டேமேஜ் இருக்குதா, ரூஃப் டேமேஜ் இருக்கு, அதை பார்க்கணும் நம்ம. affecting the value of the property. அது மட்டும் தான். மத்த நீங்க சொல்ற கேபினெட் இருக்கா, பாத்ரூம் சரியில்லை, ஃப்ளோரிங் சரியில்லை, பெயிண்ட் சரியில்லை, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ். அதெல்லாம் வந்து exactly. You have to look at into like major issues இருக்குதான பார்க்கணும் ப்ராப்பர்ட்டில. அதுதான் மெயின். அதே மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபினான்சிங் வியூல வந்து என்ன மாதிரி இருந்தா சேலஞ்சஸ் நிறைய சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி வீடு வந்து இருந்தா சேலஞ்சஸ்? So obviously if the property வாங்குற ப்ராப்பர்ட்டில வந்து சுவர் ஓப்பனா இருக்கிறது, ஏதாச்சும் வேலை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. அந்த வேலை முடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணும். ஈவன் ஃப்ளோரிங் வந்து பிச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அப்ரைசர் வந்து அவன் எழுதிடுவான், இந்த திஸ் வேல்யூ இஸ் பேஸ்ட் ஆன் தி கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் அப்ரைசர்ன்ட்டு. அப்படி எழுதிட்டானா என்ன ஆகும், இன்னைக்கு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோரிங் போடணும். அந்த நேரத்தில் மறுபடியும் நெகோசியேஷன்ஸ் வரும். யார் ஃப்ளோரிங் பண்றது? யூஸ்வலி செல்லர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். அந்த மாதிரிலாம் இருக்கிற சமாச்சாரத்தில். ஸோ டு ஆன்சர் த கொஸ்டின், ப்ராப்பர்ட்டி வந்து போன்ஸ்ன்னு சொல்றது. போன்ஸ் நல்லா இருந்தது, மற்றபடி எல்லாம் வந்து வேலை பண்ண தேவையில்லை. மூவ் இன் ரெடி, தட் இஸ் ஹேபிட்டபிள் சொல்றது. மூவ் இன் ரெடி, அதாவது மூவ் இன் ரெடினா இட்ஸ் நாட் தட் டர்ன்கி கிடையாது. டர்ன்கின்னா என்னன்னா ரெடி டு மூவ், ஒரு வேலையும் இருக்காது. பட் மூவ் இன்னா நீங்க மூவ் பண்ணலாம், ஆனா வேலை இருக்கும். அது இட்ஸ் ஓகே. பட் நாட் லைக் ஓப்பன் பண்ணி உடஞ்சிருக்குது, பேத்ரூம் யூஸ் பண்ண முடியாது, கிச்சன் யூஸ் பண்ண முடியாதுன்னா அது ஃபைனான்சிங் வந்து பிரச்சனைகள் வரும். அதுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபைனான்சிங் இருக்கு. we can find that one as well. That's not an issue, but there will be some hurdles we have to go through. அது வந்து that will take about a little bit longer than usual closing. That's about it. Okay. Thank you, Suresh Raji. No problem. You're welcome. ஆக்சுவலா ரொம்ப எங்கேஜிங்கா இருந்ததுல டைம் போனதே தெரியல. 7:30 ஆயிடுச்சு. அண்ட் ஐ மீன் எனி क्वेश्चन நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. லைக் எனக்கோ ஃபினான்ஷியல் மேக்கிக்கோ இல்லாட்டி ராஜிக்கு ஃபோன் பண்ணுங்க. பட் இஸ் எனி क्वेश्चन any question I think we can like Raj, anybody have any questions or? I'm not sure if Raj is still there, but yeah, maybe one last question we can take if Sure. somebody has a question. Yeah. இப்போ வந்து இன்சூரன்ஸ், எர்த்குவேக் இன்சூரன்ஸ், ஃப்ளட் இன்சூரன்ஸ், அதெல்லாம் வந்து மார்கேஜோட சேர்ந்து வருமாங்க, இல்ல அது தனியா வந்து ஆடட் காஸ்டாங்க? It's a separate maximum, yeah. Separate cost. Yeah, it's a separate cost. அது அரௌண்ட் எவ்வளவு வரும்? லைக் பெர் மேபி 100,000 எவ்வளவு வரும்? It depends on the property area. See, insurance வந்து hazard insurance, fire insurance வந்து இப்படி, if the property is in a fire area, the property, I mean the insurance will be completely different ball game. So it has the property address இருக்கணும் to give you some kind of code. So what I see in the fire areas, anywhere from 3,500 2,800 to 3,500 தான் பார்க்கிறேன் நான் இப்போ. சரியா? ஸோ ஃபயர் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ், நார்மல் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து about $1,000 to $1,200 பார்த்துட்டு இருக்கேன். ஸோ that's what the home as hazard insurance, that's what I see nowadays. So per 100,000 இல்லையா? இல்ல total. Okay. Per month ang per annum ang? Per year. Okay. Yeah. Thank you. So and then your earthquake insurance, again, it depends on the fault line. It differs a little bit everywhere. So again, property என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அட்ரஸ் வச்சு தான் எக்ஸாக்ட் நம்பர். சரிங்களா? Before we go to the formal vote of thanks, I just want to say very engaging, very insightful. Time போனதே தெரியல, ஒரு 90 minutes. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. I mean, any closing comments from you, Suresh, or from you, Mac? Yes. Yeah, I think thank you for everyone who participated. உங்களுக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்றது, நீங்க எல்லாம் சவுத் பே தமிழ்ங்கிறதுக்கு very good, interesting. It's good, obviously people will learn. Again, உங்கள மாதிரி நாங்கெல்லாம் இருந்தோம். But it's a good question. Not only residential, like income-க்கும் வந்து people can think, நீங்க think பண்ணுங்க.
income property வாங்கலாம், nothing because always you have some cash flow, you can buy it. It is all numbers now. We know income property. That's what I look for my client. And financing definitely Mac will help. Again, we're not going to buy any big apartment complexes, but like a 4-unit அதெல்லாம் நிறைய வாங்குறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களே வாங்குறாங்க. But first வந்து நம்ம என்ன பண்றோம்னா primary home வந்து strongly we like I will recommend to buy. நீங்க அஃபோர்ட் பண்ணீங்கன்னா வாங்க, சும்மா வந்து நீங்க புஷ் பண்ணிட்டே இருக்க வேணாம். If you push it like உங்களுக்கே தெரியும், எல்லாருமே தெரியும், probably opportunity, lot of opportunity been missed for last 2-3 years. It is everybody who are bought it, they were big gainers. அதனால வந்து again affordability and you're ready to go. உங்க visa, everything is fine, you have confidence, go for it. That's what I would like. Yeah. Thank you. Thank you for all the participants. நீங்களும் நீங்க எல்லாம் ஹோஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப thank you. அனைவருக்கும் நன்றி. அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. நன்றி. Thank you. உங்க ரெண்டு பேருக்கும் I mean both Suresh Rajalakshmi and MacLoans ரொம்ப thanks. You took your time off a busy weekend. I'm sure the sellers market and real estate ஒரு சைடுல ரொம்ப பூமா இருக்கும்போது you took our time and spent time with us. எல்லா questions-க்கும் ரொம்பவே பேஷண்டா ஆன்சர் பண்ணீங்க. We could see the passion coming out. That's good. That's what we want. That's what we are here for you guys. We are here for your expertise. We are here to help you put in your house. Truly appreciate that. Truly appreciate that. And South Bay Tamil Sangam, I mean எல்லா participants-க்கும் இவ்வளோ டைம் எடுத்து உங்க வீக்கெண்ட்ல டைம் எடுத்து ஜாயின் பண்ணி லிசன் பண்ணி நிறைய ஆக்டிவா இன்டராக்டிவா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். And thank you so much to our sponsors and inge vandu the experts on this panel. Thank you for spending so much time with us, Suresh, Rajalakshmi and Mac. Thank you so much. Thank you so much, Tamil Sangam, for giving us this opportunity. And எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. Happy Advance, Happy New Year. தெலுங்கு இருந்தாங்கன்னா Happy Yugadi today. Thank you. Thank you. நன்றி. Thanks everyone. Thanks.